பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் விஜய் சென்னை வந்தடைந்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் விஜய் சென்னை வந்தடைந்திருக்கிறார். 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக டெல்லி சென்ற முதலமைச்சர் விஜய் தனி விமானம் மூலம் சென்னை திரும்பியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்க. 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக தமிழக முதலமைச்சர் விஜய் டெல்லி சென்றிருந்தார். அங்கு பிரதமர் மற்றும் நிதியமைச்சர் ஆகியோரை நேற்றைய தினம் சந்தித்தார். அவர் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார். இருவரிடமே அவர் சில கோரிக்கைகளை முன்வைத்து அவர் மனுக்களை கொடுத்திருந்தார், கடிதம் கொடுத்திருந்தார். அதுல முக்கியமாக நிதியமைச்சரிடம் கொடுத்த அந்த கடிதத்திலும் கூட தமிழகத்துல 3 இடங்கள்ல கோவை, மதுரை, ஓசூர் போன்ற பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய அல்லது முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய இந்த நகரங்களில் மெட்ரோ ரயிலை இயக்குவதற்கு கூடுதலாக போதுமான நிதியை ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார். அதே போன்று நெடுஞ்சாலை, துறைமுகம் போன்ற அந்த முக்கியமான துறைகளுக்கெல்லாம் கூடுதலாக நிதியை ஒதுக்க வேண்டும். இங்கெல்லாம் இன்னும் அடிப்படை வசதிகளை இன்னும் மேம்படுத்த வேண்டி இருக்கிறது என்று அந்த கோரிக்கை மனுவிலே கொடுத்திருந்தார். பிரதமரிடமும் பல்வேறு கோரிக்கைகளை அவர் கொடுத்திருந்தார். குறிப்பாக தமிழ்த்தாய் வாழ்த்து விவகாரம், அதை முதலில் தமிழகத்திலே மற்ற மாநிலங்களிலும் கூட தமிழகத்திலும் மற்ற மாநிலங்களிலும் கூட அந்த மாநில பாடல்களுக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடிய வகையில அந்த விதிகள்ல உரிய தெளிவை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை. இப்படி முதலமைச்சர் பிரதமரை சந்திக்கும் பொழுதும் நிதியமைச்சரை சந்திக்கும் பொழுதும் அவர் சில கோரிக்கைகளை முன்வைத்து அந்த சந்திப்பை நடத்தினார். 2 நாட்கள் பயணமாக முதலமைச்சர் விஜய் டெல்லி சென்றிருந்த நிலையில இன்றைய தினம் காங்கிரசினுடைய தலைவர்களை சந்திப்பார் என்று தகவல் வெளியாகி இருந்தது. காங்கிரசினுடைய தலைவர் சோனியா காந்தி மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆகியோரெல்லாம் சந்திப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் JNU பல்கலைக்கழக வளாகத்துல திருவள்ளுவருடைய சிலை ஒரு சிலை அமைக்கப்படுகிறது. அந்த சிலையை திறப்பதற்கான திட்டமும் இருந்தது. ஆனால் அந்த பணிகள் நிறைவடையாத நிலையில அதற்கான திட்டம் இன்றைய தினம் மேற்கொள்ளவிருந்தது. அந்த திட்டம் கைவிடப்பட்டது. அதே வேளையில காங்கிரஸ் மூத்த தலைவர்களையும் இன்றைய தினம் சந்திக்கவில்லை. அதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டது. குறிப்பாக காங்கிரஸில் நிலவி வரக்கூடிய கர்நாடகா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்திலே இருக்கக்கூடிய காங்கிரஸ் விவகாரம், அங்கு நடக்கக்கூடிய சில குழப்பங்கள், அதன் காரணமாக காங்கிரஸ் தலைமை அது தொடர்பான ஆலோசனையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதில் அவர்கள் கவனம் செலுத்தி வருவதாக கூறப்படுகிறது. அதன் காரணமாக இந்த சந்திப்பை ரத்து செய்ததாகவும் கூறப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.